பொங்கல் செய்கிறதுக்கு வெள்ளை பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். உள்ளி, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி சின்ன சின்ன வட்டி, மிளகு, மஞ்சள், உப்பு, அடுத்தது நெய். இது வந்து லாஸ்ட்டில் தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, சீரகம், கடுகு, கருவேப்பிலை. அடுத்தது சட்னிக்கு நீங்கள் என்ன சட்னி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த அரிசியை கழுவி தண்ணி வச்சு, கொஞ்சம் தண்ணி கூட தண்ணி வைக்கணும். வச்சு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பில் ஒரு 5-6 விசிலுக்கு விட்டு எடுக்கிறேன். நிறைய விசிலுக்கு விட்டு அது நல்லா குழஞ்சி வந்தால் தான் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 5-6 விசிலுக்கு விட்டு எடுக்கிறது. அதுக்கிடையில் வந்து ஒரு பேனில் நெய்யை போட்டு அதில் வந்து கருவேப்பிலை, சீரகம், கடுகு, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். மற்றது இது சட்னிக்கு வந்து பச்சை மிளகாய் சட்னிக்கு தேங்காய் சொட்டு, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், உள்ளி, கொஞ்சம் உப்பு, தேசி புளி, அடுத்தது முந்திரி நான் சேர்க்குறேன்னா என்னென்னா கொஞ்சம் ஒரு ரிச்னஸ் இருக்கும். ஸோ அதுக்காக உப்பு, தேசி புளி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு, கொஞ்சம் தண்ணியாக தான் நான் அரைச்செடுப்பேன். ஏன்டா சில பேர் திக்காக இருப்பாங்க. எனக்கு தண்ணியாக இருந்தால் தான் இந்த பொங்கலுக்கு நல்லா இருக்கும். ஸோ தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்தால் சட்னி ரெடி. ஸோ அதுக்குறையில் இந்த குக்கரில் 5 விசில் நீங்கள் கூட பண்ணனாலும் விசில் விடலாம். ஒரு பிரச்சனை இல்லை. அது தண்ணியை நீங்கள் கூட விட்டுறீங்க. ஸோ விசில் அடித்து இறக்கின உடனே இந்த நான் வதக்கி வச்சிருக்கிற, ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் இப்படி அரிசியை நல்லா மசிச்சு விடணும். நல்லா இதன்றிருக்கு மசிச்சு விடணும். அப்போ தான் நல்லா அந்த எல்லா திங்ஸும் சேர்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த பொரிக்கை எல்லாத்தையும் அதில் கொட்டி இதண்டுட்டு உப்பிட அளவை பார்த்தா சரி. ஸோ சட்னியை வச்சு சர்வ் பண்ணலாம். சில பேர் சாம்பாரோடு சாப்பிடுவாங்க. சட்னி இல்லாமலுமே சாப்பிடலாம். பச்சை சட்னி இல்லாட்டி கார சட்னி ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ சிம்பிளான ஹெவியான ஒரு ஃபுட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் guys. Thank you so much.